அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். எனவே விடியற்காலை 3 மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் நேற்று பங்குனி உத்திரம் திருவிழாவை ஒட்டி அதிகாலை 5 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து தங்கவேல், தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாதாரணையும் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு நகரத்தார் திருத்தணி பாத யாத்திரை குழுவைச் சேர்ந்த பக்தர்கள் மயில் காவடிகள் எடுத்தும், பெண்கள் 250 பால்குடம் தலையில் சுமந்தும் மலை அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை குளத்தில் இருந்து படிகள் வழியாக மலை கோயிலுக்கு சென்றனர். பின்னர் காவடி மண்டபத்தில் உற்சவ முருகப்பெருமாளுக்கு விபூதி, நாட்டு சர்க்கரை, பஞ்சாமிர்தம் மற்றும் பால்குட அபிஷேகமும் நடந்தது. பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை ஜவஹர்லால் நகரைச் சேர்ந்தவர்தான் கௌதம். வயது 33. இவர் ஒரு IT ஊழியர். இவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறார். காலை 3 மணியிலிருந்தே சாமி தரிசனம் நடைபெற்றதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை தரிசித்து மீண்டும் ஊருக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அப்போதுதான் கௌதம் தான் கையில் அணிந்திருந்த 1.5 சவரன் மதிப்பிலான 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 சவரன் தங்க காப்பு காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. ஊருக்கு கிளம்பும் சமயத்தில்தான் அவருடைய மனைவி, என்னங்க கையில் இருந்த காப்பு என்னாச்சு, எங்கே போட்டீங்க என்று கேட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் தான் கையில் இருந்த காப்பு காணாமல் போனதே அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் பல இடங்களிலும் தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் சாமி தரிசனத்திற்காக ஏகப்பட்ட பக்தர்கள் திருத்தணி கோயிலுக்கு வந்திருப்பதால் அவருக்கு அந்த நகை கிடைக்கவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்து கடைசியாக நகை கிடைக்காததால் போலீசாரிடம் புகார் அளிக்க முடிவு செய்தார். இதையடுத்து அவர் உடனடியாக மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் கௌதம் நேரடியாக சென்று தன்னுடைய 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சவரன் நகை காணவில்லை எனவும் தங்க காப்பு காணவில்லை எனவும் புகார் அளித்தார். ஆனால் அவர் புகார் அளித்து சற்று நேரத்திலேயே ஊருக்கு கிளம்பவும் தயாராகி கொண்டிருந்தார். அப்போது திடீரென 2 சிறுமிகள் புறக்காவல் நிலையத்துக்கு வந்து கார் பார்க்கிங் அருகிலேயே இந்த தங்க காப்பு கிடந்ததாக கூறி பணியில் இருந்த போலீசாரிடம் அந்த தங்க காப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என போலீசார் விசாரிக்கையில் RK பேட்டை பகுதியை சேர்ந்த பவித்ரா வயது 12, ரேணுகா வயது 7 என்ற சகோதரிகள் என்பதும், அவர்களும் சாமி தரிசனம் செய்ய வந்தபோதுதான் கார் பார்க்கிங் அருகே இந்த நகையை கிடந்ததாக போலீசாரிடம் ஒப்படைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. சிறுமிகள் தங்களுடைய வறுமையிலும் பக்தர் தவறவிட்ட நகையை பத்திரமாக எடுத்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவமானது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமிகளுடைய இந்த உயர்ந்த பண்பையே நகையை தவறவிட்ட பக்தர்களின் குடும்பமும் அங்கிருந்த போலீசாரும் அந்த சகோதரிகளை வெகுவாக பாராட்டினார்கள். தற்போது இது தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரும் இந்த சிறுமிகளுடைய செயலை பாராட்டிட்டும் வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.